வணக்கம்ப்பா. இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். பனங்கிழங்குல முதல்ல பனங்கிழங்கை நல்லா குக்கரில் வச்சு 6-7 விசில் எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நார் உரித்து நடுவில் உள்ள ஸ்டெம்மெல்லாம் எடுத்துருங்க. தூர்பாகத்தை கட் பண்ணிடுங்க, ஏன்னா அதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பனங்கிழங்குல சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக நாரை நல்லா எடுத்துருங்க. ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம சேர்த்துப்போம். பாருங்கள், வீட்டில் உருக்கு நெய்ங்கிறதுனால எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் வீட்டில் வாங்குகிற பாலில் ஏடு எடுத்து அதை வெண்ணெயாக்கி நெய்யாக உருக்கிறத ஒரு வீடியோவை போடுறேன். நீங்களும் அது மாதிரி உங்கள் வீட்டு பால் ஏடையை எடுத்து வச்சாலே நமக்கு நல்ல நெய் கிடைக்கும். இப்போது அந்த இதில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். பனங்கிழங்குன்னா பிள்ளைகள் ஒரு சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நாரெல்லாம் எடுத்து சாப்பிட பொறுமை இருக்காது. ஆனால் பனங்கிழங்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓல்டான பழமையான ரெசிபி இது. பனங்கிழங்குல நார்ச்சத்து ஏகப்பட்ட மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சுகருக்கு நல்லதுங்கிறாங்க, ப்ரெஷருக்கு நல்லதுங்கிறாங்க, ஹார்ட்டுக்கு கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பனங்கிழங்கு எல்லாம் மிக்சி ஜாரில் பனங்கிழங்கு, தேங்காய், 2 ஏலக்காய், நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு பல்ஸ் மேலே அடிச்சுக்கோங்க. ஸ்பீடாக அடித்தான்னா பேஸ்ட் ஆகிரும். உதிரியாக நமக்கு கிடைக்காது. அதனால் பல்ஸ் மோடே அடிச்சுக்கோங்க. இப்படி பண்ணினா நம்ம பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பெரியவங்க கூட சாப்பிட்லாம், ஈஸி டைஜஸ்ட் ஆகும். இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது நான் நாட்டு சர்க்கரை கலந்துருக்கிறதால கலர் இப்படி இருக்குது. நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்தான்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதான ஹெல்த்தி. இது நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்குறது தான் ஹெல்த்தி. இது மாதிரி பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுங்க, பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நானுமே இது மாதிரியான ஹெல்த்தியான டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி ஒன்று அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு புது சேனலில். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.